அன்பார்ந்த நமது கிராம மாணவர் பொதுமக்களே, இந்த இனியா நாடக மன்றத்தை பாராட்டி இனியா நாடக மன்றத்தின் உரிமையாளர் திரு ராஜதுரை அவர்களுக்காக நமது கிராமத்தின் சார்பாக, மகளிர் சார்பாக மற்றும் இளைஞர் சார்பாக, கிராமத்தின் பணக்கார் சார்பாக, கிராமத்தின் பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், பிறகு தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும். அவளை பெருமதிப்பிற்குரிய இதே நன்னகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை சகோதரர் உயர் திரு வெங்கடேசன் அவர்கள் இதோ மலவையாவை சேர்ந்த வெங்கடேசனுக்காக ரூபாய் 100 தந்திருக்கிறார். அவர்களுக்கு சார்பாக நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதோ அருகிலே புதிதாக்க நன்னகத்தைச் சேர்ந்த ஹோட்டல் மாஸ்டர்கள் திரு ராமு, சத்யா, சிகா சகா மூவரும் சேர்ந்து இதோ அடிய எனக்காக ரூபாய் 1001 கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கு சார்பாக, கம்பெனி சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமதல் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தின் மற்றொரு உரிமையாளர் வழங்கக்கூடிய ஐயா ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு ஐயா இன்னும் ஞானவேல் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தப்படுகிறார். தமிழரெல்லாம் அம்மாடத்தோடி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும்.
யார் காரணம் இன்னும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டிய நல்ல உள்ளம் படைத்த இன்னும் இதே மலப்பாளையம் பங்களா நகர் நாடகத்தைச் சேர்ந்த இன்னும் பாகியலட்சுமி டீம்ஸ் அனைவரும் ஒன்றாக இணைந்து அடியேன் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது இந்த பொன்னாடை போத்தி எங்களை கௌரவித்த இந்த மலைப்பாளையம் பங்களா நகர் அனைத்து மக்களுக்கும் எனது இனியா நாடகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். ரெண்டு பேரும் எங்க போனானுங்க? பூஜைக்கு காலதாமதம் இல்லையா? மெட்டலையா யாராவன்? பாவிய கருப்படி ஏத்துறானா? சரி
இல்ல வர சாமி கருப்பு தாமிச்சிட்டான். என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ற ஏய் என்ன வந்தது உனக்கு? என்ன கையா கையை என்ன வந்திருப்ப தேவர்கள் தூக்கி ஏதுமில்லாமல் நான் வணங்கும் அந்த மாகாணி தானே தாயே. உன்னை கோரி நவரது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அரிய பெரிய வரங்கள் தேவை. அந்த வரத்தை நீங்கள் தான் மனமகழ்ந்து எனக்கு அளிக்க வேண்டும் தாயே. நாட்கள் மனையட்டு பாராமல் அண்ணன் புலர்ந்து பாராமல் ஆயும் புறத்தில் அடக்கி ஆற்று நேரத்தில் ஏக நிறுத்தி என்னையே குறித்த கடவுள் மனிதன் உன் பக்தி வெற்றி ஆகினார் உங்களுக்கு யாது வரவரை கேள் தடையில்லாமல் தருகிறேன் தாயே. எனக்கு வாழ்வதற்கு சகல வசதிகளும் உண்டு. நான் கேட்க வரும் என்ன தெரியுமா? சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், இவை மூன்றும் எனக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் தாயே. அஸ்ராதிரா சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், இப்பேற்பட்ட வரத்தினை வரவாய் கேட்கிறேன். இந்த உலகத்தில் பிறப்போடு இருக்குவேயானால் இறப்பு என்பது நிச்சயம், ஜனனமோடு இருக்குவேயானால் மரணம் என்பது நிச்சயம். அந்த சாகாவரத்தை விடுத்து வேறு ஏதாவது வரை கேள் தடையில்லாமல் தருகிறேன் தாயே. உன்னை கோரி அல்ல மகளும் தவம் இருந்ததற்கு நான் கேட்கின்ற வரத்தை ஒரு வரத்தை மட்டும் மறுத்து மனிதனாக பிறந்தாலும் சரி அரக்கனாக பிறந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை என்று உரைத்து அதை விடுத்து வேறு வரம் கேட்கிறீர்கள் தாயே. என் தாயாதிகள் வரம் பெற்றார்கள், வைத்து வாழத் தெரியாமல் அழிந்து விட்டார்கள். அதுபோன்று நான் இருக்கக்கூடாது. ஆகையால் இப்போது வரத்தை மாற்றி வைக்கிறேன். இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு விலங்கும் ஒன்று சேர்ந்து கரு நின்று யோனி வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு உயிரிழத்தாலும் மரணமில்லா பெருவாழ்வு எனக்கு தேவை. ஆகினால் நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே தந்தே தாயே. எனக்கும் ஒரு வர வேண்டும் தாயே, எனக்கு ஒரு வர வேண்டும் தாயே. இந்த பறந்து விருந்து இருக்கின்ற பாராய பிரபஞ்சத்திலே எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் எனக்கு இறப்பென்பதே எந்த ஒரு ஆண் வர்க்கத்தில் உனக்கு இறப்பட்டது எனக்கூடாது. ஆமாம் தாய், நான் கேட்கக்கூடிய உண்மைதான். கேட்ட வரத்தை அப்படியே தந்தையை பெற்றுக்கொள். வரங்களை பெற்றுவிட்டோம். ஆனால் என் மனதில் ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகமா? ஆம். சந்தேகம் என்பது தீராத்து போய் மனிதனுக்கு தோன்றவே கூடாது. ஆபத்தில் தான் முடியும். உன் மனதிலே நேர்ந்த சந்தேகம் என்ன தாயே? நாங்கள் வருகின்றோம், எங்களுக்கு தேவையான வரத்தை வாரி கொடுத்தீர்கள் தாயே. உங்கள் திருமுகத்தை நான் பார்க்க வேண்டும் தாயே. திருமுகத்தை நாங்கள் என் திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். என் திருமுகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் தாயே. நரபலி என்று கேட்டுவிட்டீர்கள். யாரு நரபலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இவை இப்போது வந்தார்கள் என் காவலர்கள். அவர்கள் நரபலி கொடுக்கட்டுமா? என்ன நரபலி வேண்டும் என்று கேளுங்கள். பக்தா, நரபலி என்று கேட்டவுடனே நரபலி கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நரபலி எப்படி இருக்க தெரியுமா? எப்படி? நான் கேட்பது போல் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்பது போல். உண்மைதான். எப்படி? அப்பேற்பட்ட நரபலி எப்படி தெரியுமா? எப்படி? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தலத்தில் பிள்ளையாக இருக்க வேண்டும், அவன் 16 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். அப்படி 16 வயது நிரம்பிய சிறுவனை எனக்கு நீ நரபலியாக கொடுத்தால் உன் கண் முன்னால் காத்திருத்தி நீ கேட்ட வரத்தை பரிந்துரை செய்வீர். இதுவே சத்தியம். 16 வயது நிரம்பிய பாலகன்
தாய்க்கு தலைமகளாக பிறந்தவளாக இருக்க வேண்டும், தலைச்சங்கரவாக சுமந்தவளாக இருக்க வேண்டும், பலி கொடுக்க பிள்ளை தலைச்சவளாக இருக்க வேண்டும். இவ்வளவுதானே உண்மைதான். மிக விரைவில் அந்த வழியை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். உங்களை பார்ப்பதற்காக இப்போதே விரைந்து சொல்கிறேன். அப்பேற்பட்ட பிள்ளை எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து அவனை பலி கொடுத்து உங்கள் அருளை நான் முழுமையாக பெறுகிறேன். எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து எப்படி காலையில் அருளை நான் முழுமையாக பெறுவேன்? எங்கு சென்று தேடியும் 16 வயது நிரம்பிய தாத்தன் கருவானது அந்த சிறு பாலகன் எங்குமே கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வது என்று எதுவுமே புரியவில்லை. தம்பி, விட்டு விடக்கூடாது. விடாமுயற்சி வெற்றி தரும் என்று சொல்லுவார்கள். ஆகையால் இப்போது விரைந்து சென்று இருக்கின்ற திசைகளை ஒரு விட்டு விடாத. எவன் குடும்ப கட்டால் எனக்கு கவலை எவன் முன்னாடி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை எங்க இருக்குதுன்னு பாரு. அப்பேற்பட்ட பிள்ளையை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். வரச்ச பெற்று விட்டீர்களா? எந்த ஒரு குறைபாடும் இல்லையே. வரம் பெற்று என்ன பயன் இருக்கிறது? வரம் பெற்றோம் உடல் பெற்றோமே தவிர என்ன பயன் இருக்கிறது? ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையே. வரத்தை கேட்ட மகால் இடத்திலே கேட்ட வரத்தை உரையில்லாமல் வாரி கொடுத்தாள் என் அன்னையானவள். ஆனால் அவளை பார்க்க வேண்டும், அவளுடைய ஆசை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட தவறாம். தவறு இல்லையே. அதற்கு அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? என்ன? அந்த மகால் நரபலி கேட்டு இருக்கிறார். நரபலி தானே கொடுக்க வேண்டியதானே? உன்னதான் வெட்டி முதல்ல சாதாரண நரபலியாக இருந்தால் யாரை வேண்டாலும் கொடுத்து விட்டு இருப்போம். ஆனால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர்கள் ஈன்றெடுத்த கருவானது அவனும் தாய்க்கு தலைமகனாக 16 வயது நிரம்பிய பாலகனாக இருக்க வேண்டும் என்று உரைத்து விட்டான். ஓடி சென்றோம், தேடி சென்றோம், எங்கு சென்றாலும் எந்த திசையில் சென்றாலும் பாலகன் கிடைக்கிறது. ஒரு வீட்டு கூட பாய் கிடையாது. எல்லா வீட்லயும் போட்டு கண் இமைக்கும் நேரத்திலே உலகையை வளவரக்கூடியவராய் சாமியா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ உங்க அம்மாவுக்கு எத்தனை புள்ள? தாழிக்கு தலைச்சம் இல்ல. அம்மாவுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல? ஆமா. உங்க பாட்டிக்கு உங்க அம்மா எத்தனை பிள்ளை? அது தலைச்சம் போடல. தம்பி அண்ணா, இனி எங்க போய் தேர்த்தாடா மாட்டாடா. அப்படியா? வயசு உன் வயசு என்ன? எனக்கு 46 வயசு. ஆளை பார்த்தா தெரியல. எல்லாம் கூடி வந்தா வயசு செட் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாது. பல்லுலாம் கூட கொண்டு வெட்டி பலி கொடுத்துடலாம் நான் ஒரு முடிவு பண்ணேன். பார்த்தேன் 46 வயசு. அது ஒரு 30 வயசு கம்மி பண்ணி சொல்லக்கூடாது. 56 வயசு. சரி, உங்களுக்கு அப்புறம் நரபலி தேடி பார்த்து கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று நம்ம கையில வெட்டி வச்சு நெய் காலணும். என் கையில எங்க வெண்ணக்குது வெறும் ரேகையா இருக்குது. அப்படிப்பட்ட நரபலி உன்னுடைய கோட்டையிலே இருக்குது. கோட்டையிலா? எனது கோட்டிலே என் ராஜாங்கத்திலே இருக்கிற சொல்றேன். ஆமா, நீ உன்னுடைய தாய்க்கு எத்தனாவது பிள்ளை? உன்னுடைய மனைவி அந்த அம்மாவும் தரசம் பெண்ணு. என் மாமனார் மாமியாருக்கு என் பொண்டாட்டி ஒரே பொண்ணு. திருமணம் செய்தீங்க. திருமணம் செய்து சிற்றம்பலத்தில் ஈடுபட்டு உனக்கு அழகான ஒரே ஒரு புள்ள பொண்ணு மாதிரி. ஆமா, விஜயகுமாரன். அவன் எத்தனாவது புள்ள? முத புள்ள தச்ச புள்ள. ஆமா. அவனுக்கு வயது இப்போது என்ன ஆகுது? 16. அவனை கொண்டு வந்து கூட உன்னுடைய மகனை
என்னுடைய மகனை அவர்களை காட்ட வேண்டும் என்றால் ஒரு புள்ள தானே போன போட்டுமே குல தழைக்க வந்த கோடாரி காம்படாவே எனக்கு பேர் சொல்லக்கூடிய அடுத்த வாரிசுராவே எனக்கு போய் இந்த ராஜ்யத்தை ஆளுநருக்காக பிறந்த ஒரே மகனா என் மகனை வெட்டி பலி கொடுத்ததா அப்படி அந்த காலையில் அருள் வருதுனாக்கா அப்பேற்பட்ட அருள் அந்த தேவர்களுக்கு உன்னை கேவலமா பேசுறாரு அது கோபம் இல்லையா அந்த அம்மனை பார்க்க வேண்டும் அது உனக்கு வேகம் இல்லையா ஒரு புள்ள தானையா போன போட்டுமே ஒரு புள்ள செத்த 1000 புள்ளி பெற்றுக்கலாம் ஆனா அந்த அம்மனை நீ நேராக பார்க்க வேண்டும் அந்த தேவர்களை பழி தீர்க்க வேண்டும் ஓ அண்ணா இவன் சொல்வதும் ஒரு வகையில் நல்லதான் உண்மைதான் அண்ணா சரியான யோசனைதான் இந்த ஒரு குழந்தை இல்லை என்றால் உங்களுக்கோ பலம் இருக்கிறது ஒரு குழந்தை போனால் பல குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்மளை எதிர்த்தார்கள் அந்த பேடி பசங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும் அந்த தாய் அருளை பெற வேண்டும் நாம் பெற்ற வரங்கள் அனைத்தும் மனிதமாக வேண்டும் அவன் எங்க தான் மொத்தமா வந்து லைட் போட ஒரு 4 சேரை போட்டு சேர்த்தே இருப்பா என்ன நைட்டு கம்மியாக நேரம் நான் பாத்துக்கிறேன் எதை சொல்ல தலையை தப்பு சாவா என் மகனை பலி கொடுத்து அந்த காலை நறுவை எனக்கோ திருமணமா நடந்து பல ஆண்டு காலமாக குழந்தையா இல்லாமல் இருந்து பெற்றவன் அவன் உண்மைதான் அவனை வெட்டி பலி கொடுத்து அப்பேற்பட்ட காலை நறுவை பெற வேண்டுமாடா அண்ணா மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் நமக்கு இருப்பது ஒரு வாரிசாக இருந்தாலும் நீங்கள் புஜாபுரம் மறிந்தவர்கள் பிறந்தவர்கள் தேவர்களை பழி வாங்க வேண்டும் ஆமா தேவர்களை பழி தீர்த்தால் நம் குலம் தழைக்காம் இந்த பிள்ளை போன நீங்கள் என் தலையின் விதி எதுவா என் படைத்தாய் ஆண்டவனே எது மரியாத பாவி எங்கியே நான் பாடுகிறேன் எங்கியே நான் தலையின் விதி எதுவா
எங்கு சென்றிருப்பாள்? சரி சரி பார்க்கலாம். என்னடா இது? அரண்மனை முழுவதும் தேடிவிட்டேன், ஆனால் என் மனைவி காணவில்லையே. தலையின் விதி இதுவா ஏற்படைத்தாயாண்டவரே ஏது மரியாத பாவி ஏகி நான் பாடுகிறேன் ஏகி நான் பாடுகிறேன் என் தலையின் விதி இதுவா எனக்கு எதன ஆபத்தா இருக்கும் என்று நினைத்தாய்? என்னை எதிர்க்கு யார் இருக்கிறார்கள்? சென்றேன் மாகாளிடத்திலே அதை பெற்றுவிட்டேன். உண்மைதான், பரவாயில்லைங்க. சரி, இருந்தாலும் நம்ம அன்பு மகன் ஹாசன் மகன் விஜயகுமார் எங்க இருக்கிறான்? ஆமா, கள்ளிச்சாலை சென்றிருக்கான். பாடசாலை சென்ற மகன் வரும் நேரமாகி. ஆமா, நான் சென்று அவனை அழைத்து வருகிறேன். அப்படியா? ஆமா.
விஜயகுமாரின் பேர் சீரத்தில் போட வந்திருக்கிறேன். என்னோட தந்தையின் பேரோ எரிகண்டாசூரன், என்னோட தாயின் பேரோ சுலோச்சனா. அப்படி இருக்கு. இப்போது என் தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். அம்மா, அப்பா. சரியில்லை, நம்மளுக்கு வாய்ச்சதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. அப்படியா சொன்ன அடிக்கிற தெவிடா பசங்க ஒழுங்கு அடிச்சா அதே ஆடுற செருப்புல நாய் சத்தியம் அந்த ஒரு பச்சையா இருக்குது. அவன் மோப்பு நான் இல்லை அப்படிதான். இதுக்கப்புறம் இந்த மென்டலுக்கு ஒயர்ல அடிக்காது, நான் பாத்துக்கிறேன். விஜயா, இந்த போல சிறப்போடு பேரோடு ஆமா நீ வாழ்க. அப்பா, அது இதுதாங்க என்ன அழைத்து காரணம் என்னப்பா? என்ன காரணம் என்ன தெரியுமா? அப்பா ஆட்சி காலியாகி போச்சு. ஆட்சி தப்பு இந்த படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்து ஆட்சி கிடக்குறாரு அவரு. அப்படியே நும்பி சூத்து வேணான்னு சொல்றோம். நீ எப்ப ஆளு எங்க பேசுற? நல்லங்க
எந்த பழக்க வழக்கமும் இல்லாத உடம்பு. சூதுவாது தெரியாத உடம்பு. அதான் சூத்தி எது வாய் எது தெரியாத ஏய், மாத்திரம் துண்டாமா நல்ல மாத்திரம் பேசலாம் சுத்தமா துண்டாலோ. சாப்பிட்டு நீ அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஐயோ 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 நீங்க சாப்பிடல? எனக்கு தெரியும் அவன் ஏன் சாப்பிடலன்னு. இதை முதலே சொல்ல வேண்டாங்க. போய் கையாண்டு சனாதி அம்மா சனாதி மலையாளியா சோத்திர மாட்டாரு. ஏய், ஐயா மகன் வந்துருக்காடா. ஆமாங்க. ஏய், மகன் வந்திருக்கா. மகனே, உன்னை அதுவரை அழைச்ச காரணம் என்ன தெரியுமா? காரணம்? ஒரு பிள்ளை பிறப்பது எதற்காகடா? எதற்காகப்பா? பிள்ளை பிறப்பது எதற்காக தெரியுமா? அப்பா செத்துட்ட கொல்லி போடுறது. ஏண்டா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாயை நல்ல வார்த்தை. பாரு பின்ன எடுத்த உடனே புள்ளிங்க. உண்மைதான்டா. உண்மைதான். ஒரு பிள்ளை பிறப்பது தாய் தந்தைக்கு கடைசி வரையிலே உணவிட்டு ஆமா. என்முகத்தை காட்டி துன்முகத்தை காட்டாமல் என்முகத்தை காட்டி தயவு செய்து நிறுத்து. சிறுவர்களாக இருந்தாலும் ம், பெரியவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் பெத்த தாய் தகப்பனை மட்டும் யாரும் கைவிட்டுறதுங்க அம்மா. எதுக்காகனா ஒரு ஊர்ல நம்ம கண்ணால பாக்குறோம். பெத்த தாய் வயசாகி போச்சுன்னா மருமக அம்மா யாரும் தப்பா நினைக்காத மருமக பேச்சை கேட்டுக்கின்னு புள்ள எடுத்து போய் சேர்க்கறதும் அதெல்லாம் ரொம்ப தப்பு தவறு. அதே மாதிரிதான் இவன் முன்னாடி கூட இவன் அனாதையா விட்டு போய் வச்சுக்கணும். டேய், நான் நினைச்ச அப்ப என்னடா திருவண்ணாமலை போக பைக் தூக்கலான்னு பார்த்தேன். போடா டேய் போடா. போகும்போது தெரிந்தா எனக்கு தலை பாருங்க. ஏய், யாரும் அவங்க போதே வாடா இப்படி. இந்த உலகத்தை நம்ம கொண்டு வந்தவங்க தாய் தந்தை. ஆமாங்க அந்த தாய் தந்தைக்கு நம்ம செய்யற கடைசி கடமை ஆமாங்க என்னதான்? அந்த சொல்ல வந்தாங்க ஈமை கைகரியம். அதை கைங்கரியம். என்ன? ஆமா. நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம குழந்தை தானே நம்ம மேல அசிங்கம் பண்ணிட்டு நம்மள தூக்கி வீசிடல. அதான் நம்ம குழந்தைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா அவங்க வயசாயிட்டு அவங்க குழந்தை. ஆமா அவங்களை கடைசி வரைக்குமா எந்த ஒரு துன்முகத்தை காட்டுறது இன்முகத்தை வரைக்கும் அதான் ஐயா சொல்லுவாங்க. சாப்பிடுவாங்க. நீல மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தாயாகப்பட்டவர் ஆ, முதலில் ஒழிவது பன்னீர் குடம் என்று சொல்வார்கள். ஆமா. கடைசியா எல்லா அந்த காலகட்டமும் யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் கடைசியாக இதுதான் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உடைப்பது மண்குடம். ஆமா. முதலில் உடைப்பது பன்னீர் குடம், கடைசியாக உடைப்பது மண்குடம். அதனால இருக்கும் பொழுது இந்த பாதி நிலையில பெத்த தாய் மனமோ தகப்ப மனமோ உடையாத வாழ்ந்துட்டு போயிடணும் யாரா அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. இந்த பிதுர் சாபம் அப்படின்ற ஒரு சாபத்துக்கே இடம் கிடையாது. ஆமாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இந்த முதியோர் இல்லம் அப்படின்னு வாங்க, அதுக்கு இடம் கிடையாது. நீ இதெல்லாம் சொல்றிய உங்க அம்மா அப்பா எங்க சேர்த்து வச்சுக்க? நான் முதியோர் இல்லத்துல தான் சேர்த்துக்கிறேன். மகனே, உன்னை எடுத்துக்காது விட தெரியுமா? உனக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று தரப்போகிறேன். ஆமாடா பாட்டில் பொறிக்க வச்சுக்கிறாரு. போடா. 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய். ஒரு தந்தைக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து தாயாக இருந்து தந்தை உன வளர்த்துடா. நான் எதை கேட்டாலும் நீ தருவியா? நிறுத்தல என்னடா கேட்க போறேன்? ஒரே ஒரு பொருள் தான். என்ன பொருள்? அது கேட்டாலும் நீ தரணும். என்ன பொருள்ப்பா? ஆ? அப்பா, ஆ. நீங்க என்ன பொருள் கேட்டாலும் ஆ. நான் தடையின்றி தருவேனப்பா. சத்தியமா? சத்தியமா தருவேன். சத்தியம் பண்றடா. எனக்கு தெரியுங்க. அப்பாவோட கோயில் மணியில பார்த்து முட்டாங்க. மகனே, அப்பா காலை கோரி நின்ற காலம் நோம் இருந்து அவற்றின் பலனாக காலையை நான் பார்க்க வேண்டும் என்றால் நரபலி கேட்டால் அந்த காளி. அப்படியா? ஆமா, அந்த நரபலிக்காக நானும் எங்க சுற்றி பார்த்தேன். எப்படி இருக்கணும் தெரியுமா? 14 வயது நிரம்பிய பாலகராக இருக்க வேண்டாம், தலைச்ச கருவாக இருக்க வேண்டும், தலைச்ச கருவை பிறந்த தலைச்ச பள்ளியாக இருக்க வேண்டும் சொன்னாங்க. ஆகையால உன்னை வெட்டி நான் பலி கொடுக்க முடிவு. அப்பா என்னடா? அப்பா உங்கள் ஒரே மகன் ஒப்பந்த மகன் யாரு இல்லைன்னா? என்னை ஏப்பா இப்படி பண்றீங்க? ஏப்பா நம் நாட்டில் யாருமே இல்லையா? டேய், அப்பா அப்பனுக்கு ஒண்ணுன்னா புல்ல நிக்கணும். அப்பனுக்கு ஒண்ணுன்னா புல்ல நிக்கணும். அப்பனுக்கு ஒரு தேவைன்னாக்கா புல்ல உயிரி கொடுக்கணும். அவன் தாண்டா புல்ல. அப்பா ஆ. மனிதன் நினைப்பது உண்மை
இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தவறு செய்தால் தாயும் இடம் கொடுப்பார் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் இலைக்கும் என்று முடியாது. அட, போதும். என்னடா கேட்ட? என்ன கேட்ட உன்னை? வாடா பலிக்குடா. உண்மையா இருந்தா வந்துருக்கணும். என்னடா மனிதன் நினைப்பதுண்டு. மனுஷன் ஆயிரம் நினைக்கிறான்டா. நீ என்ன நினைக்கிறான்? என் புள்ளைய நான் அடிப்பேன். என் புள்ளைய அடிச்சா என்ன பண்ணி வரணும்? இல்லடா. வந்தியா கம்முனு உட்காந்தியா கூத்து பார்த்தா போலியா இருக்கணும். பாய திறந்தா அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார்
மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பேய் அடிச்சு பூசி வாங்க வேற ஒண்ணு இல்ல போனீங்க உனக்கு மகனை கூட்டு வரலான்னு போனல. சரி மகன் வந்துக்கினே அவனை பார்க்கும். அப்படியா? விஜயகுமாரா விஜயகுமாரா அப்பா அவர் கிடையாது நின்னுங்கிற மாதிரி சித்தப்பா சித்தப்பா அப்பாம்மா பயமா இருக்குமா? அப்பாம்மா வாய மூடு. யார் அவரு? அப்பாம்மா அப்பா தானடா? ஏன் அவரை பார்த்து பயப்படுற? அம்மா என்னாச்சு அவனுக்கு? பயமா இருக்குமா? அம்மா அப்பாம்மா ஏங்க அப்பா தான் நான் இல்லடா சொன்னேன். ராஜா யார் வச்சுருந்தா யார் அச்சால் மட்டும் சொல்ல அவன் தலையை அப்படியே கிளி கல்யாணம் கொடுப்பான். யார் சொல்ல என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. புதுமையா பார்க்கலையா அப்பா நீ? அப்பா பயமா இருக்குமா? எனக்கு என்னமோ ஏதோ ஏன்டா தெரியல. பயப்படுற? எனக்கு பயமா இருக்குமா? ராஜா அப்பா பாசத்தோட உனக்கு அழைக்கிறாரு. ஐயோ என்னங்க ஏன் இப்படி நடக்குறான்? அவனுக்கே என்னையா பார்த்து எடுக்கிறா? அம்மா எனக்கு பயமா இருக்குமா? என்னைக்கே இல்லாதமா பயமா இருக்குமா? அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குமா? என்னமோ தெரியலம்மா. எங்கன்னா ஊர்ல வளர்த்து இருக்குமா? இதுக்கு மேல அந்த கேள்வி வராங்களா நீங்க தானே பெத்த அப்புறம் பார்த்து அந்த புள்ளனா பயப்படுமா? பாசமா கூப்பிடுறேன். சொல்லுங்க என்னங்க என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுறான்? அவன் நான் தான் அடிச்சேன். அடிச்சேன் என்ன காரணம் என்று கேட்கிறாய்? காரணம் எல்லாம் அவன் அடிப்பனா? என்ன தவறு செய்தான்? நான் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டாக்கா என் உயிரே போனது அழையாம விட மாட்டேன். உங்களுக்கு தெரியல? கண்டிப்பா நான் எடுத்த முடிவை மாற்றம் என்பது எனக்கு தெரியும். இது வரைக்கும் கிடையாது. நான் காலையில வரம் பெற போனேன்லவா, அவன் கொடுத்த வர தற்காலிகமான வர. அந்த வரம் முழுமையடைய வேண்டும் என்றால் நரமாறி வேண்டும் என்று கேட்டால் அது எப்படி இருக்கணும்? 16 வயது பாலகனா இருக்கிறோம். தலத்த பெண்ணு கருவில பிறந்த தலத்த குழந்தையா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன எங்கெங்கயோ சுத்தி பார்த்தேன். என் பொண்ணெல்லாம் அப்படி வெட்டி போடலான்னு எந்த குழந்தை கண்ணில் சிக்கல. இப்ப அந்த வயசுல இருக்கிறது யாரு? நம்ம மகன். ஒரு அப்பனுக்காக ஏன் அவன் செத்தாதான் இன்னும் கெட்டு போகுது. அவன் செத்தக்க நான் காலையோட அருள முழுமையா பெறவில்லை. அவனை வெட்டி பலி கொடுக்கணும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு தாயானவள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறார். 300 நாள் சுமந்து அந்த குழந்தை பெற்றெடுத்து வளர்த்து வீடு காத்து பள்ளிக்கு முன்னே செலவிட்டு பின்னாடி அழகு பார்க்கக்கூடிய பெற்ற தாய் அப்படிப்பட்ட என்னிடமாக இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வது? வெட்ட வேண்டுமா? என் பிள்ளையை கொல்ல வேண்டுமா? அவனை வெட்டி பலி கொடுத்தா தான் எனக்கு காளியோட அருள் கிடைக்கும். எனக்கு எவன் செத்தாலும் கவலை கிடையாது. எனக்கு தேவை அவன் பலிக்கு வரணும்.
ஒரு பிள்ளை போனதா போட்டுமே அப்படி இல்லை இந்த பிள்ளை இருந்து போது ஏன் எனக்கு வெட்டி பறி கொடுத்துட்டு நான் காலையில் அனுப்பிடுவேன் இவன் போனா போட்ட 10 பிள்ளை நான் 10 ஒரு பிள்ளை போன இன்னொரு பிள்ளை வரப்பா காலையில் கிடைக்குமா ஐயோ உனக்கு அதுதான் முக்கியமாங்க அதுதான் முக்கியமா வைத்த ஒரு எப்போ தப்பு எது கிடையாது எனக்கு பயமா இருக்குப்பா நான் வரலப்பா அம்மா விட்டுடுங்கப்பா பயமாக்குதா எனக்கு நான் சொல்றதை கேளுங்க அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா நீ வரலனாலும் உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்பா அடிக்காதீங்கப்பா ஏன்பா அப்பா அடிக்காதீங்கப்பா அம்மா அப்பா அடிக்காதீங்கப்பா அம்மா பாவமா அப்பா வலிக்குப்பா சரியா பறி கொடுக்க வரியா அடி சைத்தடி சேக்கே சக்தி தாயை கட்டி பாவர நாட்டிலே பிரதமர் பாதியில் வந்த மகனுக்காக இப்படி பறிச்செடுவீங்க நான் யாருக்காக வாதாடுவேங்க நான் கடவுளுக்காக பார்ப்பேனா பெத்த மகனுக்காக பார்ப்பேனா நான் எப்படிங்க நியாயத்துக்கு வருது அத்தா ஒரு குழந்தை பெற்றெடுத்து பேட்டி வளர்த்து கடவுள் பாசம் பூரா அந்த பிள்ளை மேலாக இருக்கும் எந்த மனைவிக்கும் என் குழந்தை கொல்ல வேண்டும் என்று கூறும்போது எப்படிங்க கரை பிடித்து கொடுப்பேன் என் குழந்தை எப்படிங்க தருவேன் உக்காந்துக்கடா அங்கே உக்காந்துக்கோ தலை வாயில விடத்தான் போற அவனுக்கு போட்டு நல்லா கும்பம் கொட்டுற மாதிரி கொட்டு முன்னூத்தி படுத்த வலிப்பாம்பாரு சொல்றதா எங்கடா வச்சு போய் சொல்லுற சுலோச்சனா 2 நாள் வேண்டாம் உனக்கு பெற்ற மகன் வேண்டுமா இல்ல தொட்டு தாலி கட்டி கல்யாணம் வேண்டுமா உனக்கு தாலி வாங்கிவா இல்ல கப்பல் கொடி ஐயா வாடா வரமாட்டேன் வரமாட்டப்பா அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா வேலப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா வேலப்பா ஐயோ அப்பா அடிக்காதீங்கப்பா வேலப்பா அடிக்காதீங்கப்பா வரப்பா அடிக்கல வரப்பா வரியா வரப்பா வா வாடா வா என்னை கொண்டு விடுங்க நான் போயிடுறேங்க கொண்டு கட்சி வரைக்கும் நான் கம்யூனிட்டின்ற பேரோட வாழணுமா குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளவு தவறு செய்கிறார்கள் எத்தனை வந்து கோயில் சுற்றுகிறார்கள் எத்தனை தாராளம் செய்கிறார்கள் நமக்கு பிறந்த ஒரு மகனை நான் கொல்லப் போகிறேன் கூறும்போது எப்படி தற்கால் நெஞ்சா இருந்தாலும் ஒரு பெற்ற தாய் எப்படிங்க கொடுப்பா எப்படிங்க மனம் வரும் இப்போ வெட்டவனு கொண்டு ரெண்டு உனக்கு தாலை கோடி உறவு முக்கியமா இல்ல தொப்புள் கோடி உறவு முக்கியமா ஐயோ இந்த குடும்பம் எனக்கு யாருக்கும் வரக்கூடாதுங்க அத்தா ஒரு மகன் உறவு என்ன தெரியுமா அத்தா 10 மாதம் சுமத்திருந்து
போதும், நம் பிள்ளை வாழ்ந்தால் போதும், நம் பிள்ளை பேசல இருக்கிறா போதும் நினைப்பாங்க. அதான் நாளெல்லாம் பட்டினியா ஒரு நாளிகை நம்பதி பொறுக்க மாட்டான். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ ஒரே தெய்வமில்லை அவள் அடித்தொழ மறப்பவள் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரே தெய்வமில்லை. என் குழந்தை குழந்தையாதீங்க வேணாங்க நான் சொல்லுவேன். எந்த வகையில் நீ மாகும்பா சைடுல நேம் சேர்த்துலான்னு பாக்குறியா? எனக்கு தேவை மகனுடைய உயிர். அந்த உயிரை கொடுத்தாக்கா காவியோட பரிபூர்ணமான அருள் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 உணவு என்ன நடக்கும்? எல்லாமே சரியா போட்டான். உங்க கதை கொடுத்தாதான் எனக்கு தெரியும். குழந்தை விட மாட்டேங்க, என் உயிரை போக விட மாட்டேங்க. எவ்வளவு நேரம் வாதானாலும் சரி, எனக்கு தேவை அவன். இதற்காக உன்னை இழக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தாலியா கப்பல் கொடியார் பார்க்க போன ரெண்டுமே எனக்கு தேவையில்லாததுதான். நான் வாழ்க்கையில் நினைச்சு தலையினாக்கா எத்தனை குடும்பத்தை வேணாலும் கெடுப்பேன், எவனை வேணாலும் உதைப்பேன், எவன் பண்ணாட்டி தாலி வேணாலும் கையை போட்டு எவன் வீட்டை வேணாலும் கொளுத்துவேன், எவன் குடி வேணாலும் நான் கெடுப்பேன். எனக்கு தேவை நான் மட்டும் நான் சந்தோஷமா இருக்கணும். ஆகையால என் குணம் தெரிஞ்சு என் கூட குடும்பம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்ற உனக்கு இந்த நிலைமை உனக்கு தேவை. அவனுக்கு சொல்லு மல்லி கடப்பாவனே சொல்லு குடும்படா இது. நீ வந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதத்தில் இருக்கிறாரு. உன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாரு. உன்னை நான் கொண்டு உன்னை கொல்வதற்கு அனுப்ப வேண்டுமடா கண்ணே. கண்ணே, தாய் மனம் இங்கே வாடுதடா. சேய் மனம் உன்னை நாடுதடா. தாலாட்டு பாட தாயில்லையே, உன்னை பாலூட்டி வளர்க்க நான் இல்லை.
எப்ப அப்போ சொல்ல தட்டி பறிச்சு இதுக்கப்புறம் நீ எனக்கு புள்ள கிடையாது. உன் உயிரை கொடுத்துதான் அப்படி அந்த காலியை பார்க்கணும் அவசியம் இல்லை. சுலோச்சனா, ஒரு பிள்ளை பிறப்பது தந்தையின் மானத்தை காப்பாற்றுவதற்காக. ஆனா இது போறதுக்கு ஒரு தருதல எப்படி பெத்த கொரமாசில எதனா பெத்து கிடாச்சியா? எங்கன்னா சொல் பேச்சு கேக்குதா? உன்னை வெட்டி பலி கொடுத்து பதிலா உன் தாயை வெட்டி நான் பலி கொடுத்தேன். வேண்டாப்பா அப்பா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. ஆராரிரோ 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 ஆயிரம் உறவு உள்ள தேடி வந்து நின்றாலும் தாய் போலே ஆக முடியுமா? ஆராரிரோ 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 ஆராரிரோ. ஏய் விஜயகுமாரா, நீ பலிக்கு வரலட்டே உன் தாயை வெட்டினாக்கா அந்த பலியாச்சும் அந்த காலி காட்சி தரலாம் பாக்குறேன். அப்பா என்னடா அப்பா என்ன? நீங்க உழைத்த பிரகாரமே நான் பலிக்கு வரப்பா. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா. பலிக்கு வரியா? ஆமாப்பா உன்னை பலி கொடுத்தா காலி வேலை வருமா? கண்டிப்பாப்பா. ராஜா அடிச்சது வலிக்குதாடா எப்பா? ராஜா இப்பதானே நீ என் புள்ள சத்தியமா இத முதல்ல ஒத்துருந்தா அப்பா நான் உன்னை அடிச்சிருப்பேனா? ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று தாண்டா அவன் தாண்டா 2 3 நான் பலிக்கு வரணும்னா ஆ. அம்மாவுக்கு நான் இருந்த பிறகு ஈமச்சடங்களை பண்ணவே முடியாது, அடடடடடடடே. செய்யவே ஒரு முடியாது. பெற்ற பிள்ளையோடைய கடமை என்ன நடக்க பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கடைசி காலத்துல செய்கிற ஈமை செய்வதையும் கொல்லி போற உழைச்சி தாய்க்கு கொல்லி இட்டுட்டு போறது. சரி இப்பதான் உங்க அம்மா தான் உயிரிழக்கிற அவள் விட்டுட்டா அவள் செத்துட்டா கொல்லி போட்டு இல்லப்பா என்ன? ஆகினால ஆ. நான் உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே அம்மாவுக்கு ஈமச்சடங்களை செய்ய சுலோச்சனா பெற்றா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றபடி உன் மகன் பேசிட்டான் பாத்தியா? உயிரோடு இருக்கிற தாய்க்கு இடுகாடுகளும் துணிகாட்டு செய்யக்கூடிய கடைசி ஈமை கைவதிக்கிறார்கள். கொல்லி இட்டு தன் தாய்க்கு வாய்க்கரிசி போட்டு தன் தாயோடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு நினைக்கிறானோ அதை நீ உயிரோடு இருக்கும் போதே செய்யணும்னு நினைக்கிறான் உன் புள்ள. சுலோச்சனா அவாசியம் கருப்பானே. டேய் நீ பலிக்கு வரது உண்மைக்கா
உன் ஆசைகள் நிறைவேற்றா. அப்படியா இருக்கட்டும். ஏன் கருமுச்சு? நான் கொடுத்தல அவன் வரங்க.